ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் மெனோபாஸ்னால உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. அப்பதான் எங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தாங்க இந்த டாபிக்க பத்தி நான் பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 26ஆம் தேதி திருமண நாள் கொண்டாடின சௌந்தர்யா, பிரபாகரன் இவங்க 2 பேருக்குமே திருமண நாள் வாழ்த்துக்கள நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா நான் சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க ஆருத்ரா, நக்ஷத்ரா இவங்க 2 பேருக்குமே உடல் ஆரோக்கியமும், நல்ல கல்வி வளமும் பெற்று வாழ்க்கையில நல்ல பெரிய நிலைமைக்கு வரணும்னு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்க பத்தி பேசணும்னா, என்னால முழுசா பேச முடியாதுங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டாக்டரா இருந்தா, இந்த மாதிரி ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ற பேஷண்ட்டுங்கள நெறைய பேர பாப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்துல நெறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கும். நான் இன்னும் மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வரல. அதுக்கு முன்னாடி பெரி மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல தாங்க நான் இன்னும் இருக்கேன். இதனால எனக்கு உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நெறைய பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேசலாம் வாங்க. மெனோபாஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே பெரி மெனோபாஸ் இந்த ஸ்டேஜ் நமக்கு வர ஸ்டார்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும்னு டாக்டருங்க சொல்றாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல நான் நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தாங்க நான் இருக்கேன். சீசனல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான். ஒரு மாசத்துக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கன்டினியூஸா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாசம் வர ப்ராப்ளம் அடுத்த மாசம் இருக்காது. அடுத்த மாசம் வர ப்ராப்ளம் அதுக்கு அடுத்த மாசம் இருக்காது. கன்டினியூஸா டாக்டர் கிட்ட போக வேண்டியது தான். அப்படி போனா போதும், மெனோபாஸ் ஸ்டேஜ் இல்லம்மா, இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் டாக்டர் சொல்றது. மாசத்துல 20 நாள் நல்லா சூப்பரா, ஆக்டிவா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சூப்பரா இருப்பேன். பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தாங்க என்னோட ப்ராப்ளமே ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நான் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா, ஆக்டிவா ஆயிடுவேன். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா, எந்த வீட்லயுமே இத புரிஞ்சுக்கிட்டதா நான் யாரையுமே கேள்விப்படலைங்க. YouTubeல டாக்டருங்க பேசுற நெறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற லேடீஸ்க்கு வீட்ல இருக்கிறவங்க தான் பக்கபலமா இருக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா ரியல் லைஃப்ல நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளத்துக்கு தேவையான மருந்து எழுதி குடுத்து அனுப்பிடுறாங்க. எனக்கு என்னன்னா டாக்டருங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி, நமக்கு இந்த மாதிரி நேரத்துல வர ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி, நம்மள புரிஞ்சுக்க சொல்லி சொன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஒரு 40 வயசு இப்பதான் நீங்க டச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நெறைய தெரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வர்றது, எந்த ரீசனுமே இல்லாம தானாவே அழுக வர்றது. சோம்பேறித்தனம், ஞாபக மறதி, வீட்ல எந்த வேலையுமே செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. நார்மல் டேஸ்ல நம்ம வீட்ல சாதாரணமா நடக்கிற ஒரு ப்ராப்ளம் கூட பீரியட்ஸ் டைம்ல அது பெருசா தெரியும். அந்த டைம்ல காரணமே இல்லாம நமக்கு அழுகையும் வரும். என்னால நெனச்ச நேரத்துக்கு கோயிலுக்கும் முடியறதில்ல. அதே மாதிரி எல்லா ஃபங்ஷனும் என்னால அட்டெண்டும் பண்ண முடியறதில்லைங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் உடல் ரீதியா தான் இந்த மெனோபாஸ்னால நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றாங்க. ஆனா, எனக்கு என்னமோ அப்படி இல்ல. மன ரீதியா மட்டும் தான் நான் நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றேங்க. பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்லேருந்து நான் மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு எப்ப வருவேன்னு தெரியல. அப்படி வந்துட்டா போதும், உடல் ரீதியாவும் நெறைய ப்ராப்ளத்த நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, மன ரீதியா நான் எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஞாபக மறதி. ஏதாவது ஒரு பொருள் ஞாபகம் வந்து அத எடுக்கலான்னு ஃப்ரிட்ஜுகிட்டயோ, வார்ட்ரோப்கிட்டயோ போனோன்னு வச்சுக்கோங்க. எந்த பொருள் எடுக்க வந்தேன்னு ஞாபகமே இருக்காது. எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜு கிட்ட நின்னு மண்டைய போட்டு கொடைஞ்சாலும் அது ஞாபகத்துக்கு வராது. பழையபடி அதே இடத்துல வந்து நிக்கும்போது தான் எனக்கு அந்த ஞாபகமே வருங்க. போய் நிப்பேன், ஞாபகம் வராது. மறுபடியும் கிச்சன்ல வந்து அதே இடத்துல நிப்பேன். மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுன்னா, போய் அந்த திங்ஸ கொண்டு வருவேன். கடைக்கு போனாலும் அதே கதி தான். ஒரு 2, 3 திங்ஸ் யோசனை பண்ணிக்கிட்டே போவேன். ஒரு திங்ஸ் தான் வாங்குவேன். மத்த 2 திங்ஸ நான் மறந்துருவேன். கடையில எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பாதி தூரம் நடந்து வரும்போது தான், அது இன்னொரு திங்ஸுமே ஞாபகம் வரும். மறுபடியும் போய் கடையில போய் வாங்கிட்டு வருவேன். பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, என்னோட பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாரி தோணும். முக்கியமா இந்த காலு தாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறது அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஒரு காலோட வெயிட்டே எனக்கு ரொம்ப ஹெவியா தெரியும். ஒரு 20, 25 கேஜி வெயிட்ட நம்ம தூக்கிக்கிட்டு ஒரு ஸ்டெப் ஏறும்போது எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ, அப்படிதாங்க ஒவ்வொரு காலும் எடுத்து வைக்கிறப்ப இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் கீழ இறங்கி வரும்போதும், காலோட முட்டி நல்லா ஃப்ளெக்சிபிளாவே எனக்கு இருக்கிறதில்ல. இந்த ப்ராப்ளத்த ஒரு 3 வருஷமா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இப்ப இந்த ப்ராப்ளம் இல்ல. வேற மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல என்னோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு.
கிட்டத்தட்ட 65 கேஜி இருந்த நானு, இப்ப வந்து 62க்கு வந்திருக்கேங்க. மாசத்துல 20 நாள் நல்லா சூப்பரா நார்மலா இருந்தாலும், மிச்சம் இருக்கிற 10 நாள்ல இருக்கிற டென்ஷன்னாலே எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாமயே போயிடுது. மெனோபாஸ் ஸ்டேஜ்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா, இன்னும் நான் அந்த ஸ்டேஜ்க்கு வரல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 1 மாசம் கூட மிஸ் ஆனதில்ல. ரெகுலராவே ஆகிட்டு தாங்க இருக்கு. சரி, 3வதா நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். பகல் முழுக்க நல்லா இருப்பேன். சாயங்காலம் ஆனா போதும், அப்படியே குளிர் ஜுரம் வர்ற மாதிரி, அப்படியே குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். ஜுரமும் அடிக்க ஆரம்பிக்கும். என் பொண்ண வந்து தொட்டு பாரு, எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, "ஒண்ணும் இல்ல போங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா எனக்கு என்னோட பாடியில ஃபீவர் அடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஃபீவர் அடிச்சே அடிச்சே என்னோட லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருக்குங்க. கடைசியா என்னாலயும் தாக்கு பிடிக்காம நான் டாக்டர் கிட்ட போனப்ப தான், "உனக்கு இவ்ளோ ஃபீவர் இருக்கு. உனக்கு அது கூட தெரியலையான்னு" டாக்டர் என்ன திட்டியும் இருக்காரு. ஹாட் ஃபிளாஷஸ் கன்டினியூஸா ஃபீவர் எல்லாம் இருக்காதுங்க. சடன்னா ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தானாவே சரியாயிடும். ஆனா ரெகுலரா ஈவினிங் டைம் ஆனா எனக்கு இப்படி தான் ஆகிட்டு இருந்தது. 3வது பாயிண்ட், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சடனா நெஞ்சு படபடப்பு அதிகமாகும். திடீர்னு அப்படியே வேர்த்து கொட்டுங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப அதிகமாவே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அதிகமான காத்து இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கலாமான்னு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆகுற நேரத்துல எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வந்து ஃபேன் காத்து கீழ நின்னுடுவேன். இப்படி நின்னா தான் என்னோட பாடிக்கு தேவையான காத்தே எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க. வின்டர் டைம்ல செம்ம குளிர் இருக்கும். ஃபேன் போடாமயே தான் தூங்கிட்டு இருப்பேன். நடுராத்திரில திடீர்னு அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிடுங்க. அந்த மாதிரி சமயத்துல எழுந்து ஃபேன் போட்டா மட்டும் தான் என்னால மூச்சு விடுற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லன்னா எனக்கு ரொம்பவே மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடும். 4வதா நான் சொல்ற பாயிண்ட் எல்லார் வீட்லயுமே எல்லாரும் ஃபேஸ் பண்றது தாங்க. நார்மல் டேஸ்ல வீட்ல எந்த பொருள் எந்த இடத்துல போட்டு கிடந்தாலும் அத பார்த்தா நமக்கு கோவமே வராது. ஆனா பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வீட்ல எந்த பொருள் எங்க அப்படி அப்படியே போட்டு கிடந்தாலும் பார்த்த உடனே அப்படியே பயங்கரமா கோவம் வரும். இப்படி இருக்கிறத பார்த்தா சும்மா இருப்போமா? அப்படியே திட்டிக்கிட்டே வேலை செய்ய வேண்டியதுதான். சரி, 1 நிமிஷம், 2 நிமிஷம் பேசுனோமா, திட்டுனோமான்னு விடுறது கிடையாது. 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே அந்த கோவத்த காமிச்சுக்கிட்டே, பேசிக்கிட்டே இருப்போம். வீட்ல இருக்கிறவங்களே பொறுத்து பொறுத்து சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சும்மா இருங்கன்னு சொல்ற வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி டென்ஷனா இருக்கும்போது குறுக்க யாராவது வந்தா போதுங்க, கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுது. கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, தானாவே அழுகை வந்துரும். 1 வாரம் கழிச்சு, நானா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிக்கும். அடுத்த பாயிண்ட், வீட்ல நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சில சமயத்துல வேலை செய்யற இன்ட்ரெஸ்ட்டே வராது. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள தலைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடும். செய்யிற வேலைய விட தலைக்குள்ள ஓடுற வேலை இருக்கு பாருங்க, அது பெருசா தெரியும். அதனால போட்டது போட்ட வாக்குல அப்படியே போட்டுட்டு படுத்துருவேன். படுத்தாலும் சும்மா இருக்காது. தலைக்குள்ள ட்ராமா, சினிமா, சீரியல் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாச்சும் ஆகும். அதுக்கப்புறமா தான் வீட்ல வேலை செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வேலை செய்யவே வருவேங்க. இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, "எதுக்கு இதெல்லாம் நெனச்சிட்டு இருக்க? நிம்மதியா சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வேணும்னு நாங்க நெனைக்கிறோம். தானா வருது. நான் நெனைக்கிறேன் நெறைய வீடுகள்ல மாசத்துல பாதி நாள் அம்பியாவும், மீதி பாதி நாள் அந்நியனாவும் தான் நம்ம இருக்கோம்னு எனக்கு தோணுதுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்ததா என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். வீட்ல ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வச்சேன்னே தெரியாது. சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வீட்ல வேற எந்த வேலையுமே செய்ய தோணாதுங்க. இது ஒரு பக்கம். அது எப்படி எனக்கு கிடைக்காம போகுது? மஞ்சுளாவா, கொக்கா அப்படின்னு சர்த்துக்குன்னே தேடிக்கிட்டு இருப்பேங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னா, பழையபடி நம்ம வேலை செய்யறதுக்காக கிச்சனுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல தான் அந்த பொருள் எங்க வச்சோன்னே ஞாபகம் வருங்க. இது மட்டும் இல்ல, ஹார்மோன் சேஞ்சஸ்னால முகத்துல வர பிக்மெண்டேஷன், இந்த பிக்மெண்டேஷனால வர ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாவே இருக்குங்க. நாம அமைதியா இருந்தாலும், நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பார்த்துட்டு, "உன்னோட ஃபேஸ் எவ்ளோ நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? இப்படியெல்லாம் இருக்க" அப்படின்னு கேட்டுட்டா போதும். அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. வீட்ல இருக்கிறவங்களுக்கு 2 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. என்ன நெனச்சா நிஜமாலுமே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. மாசத்துல ஒரு 7, 8 நாளைக்கு இந்த பூஜை ரூம் பக்கமே என்னால வர முடியாதுங்க. ஏன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே லைட்டா அப்படி ஆக ஆரம்பிக்கும். 1 வாரம் கழிச்சு தான் ஃபுல்லாவே ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னாலும் 1 1/2 நாள் தான். அதுக்கு மேல கிடையவே கிடையாது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியாச்சு, ஸ்கேனும் பண்ணியாச்சு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லங்க. ரெகுலர் சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கு. எப்போ வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருதோ, அப்பதான் மெனோபாஸ் டைம்ன்னு டாக்டருங்க சொல்றாங்க.
நான் இன்னும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தொடல. அந்த மாதிரி தொடும்போது தான் இன்னும் அதிகமான பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. 40 வயசு தாண்டின எல்லா லேடீஸுமே வீட்ல இருக்கிற பிரச்சனை பத்தாம, அவங்க ஹெல்த்ல இருக்கிற இவ்ளோ பிரச்சனையுமே தாங்கிக்கிட்டு, அவங்க லைஃப ஓட்டிக்கிட்டு தாங்க இன்னும் இருக்காங்க. இன்னும் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நடந்த சாதாரண ஒரு விஷயத்த நெனச்சு திடீர்னு அழுதுகிட்டு இருப்பேன். ரூம்ல இருக்கிற என் பொண்ணு வெளிய வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அப்படியே மொறச்சுக்கிட்டே நிப்பா. நமக்கு தான் காரணமே இல்லையே! எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு நான் கண்ண தொடச்சுக்கிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன். சரி இவ்ளோ நாளா இவ்ளோ ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ற நானு, இப்ப நான் எப்படி இத ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். வீட்ல அதிகமா பேசிக்கிட்டு இருந்த நானு, இப்ப வந்து என்னோட பேச்சையே குறைச்சுக்கிட்டேன். பீரியட்ஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஆயிடுவேன். சின்ன சின்ன விஷயம்னாலும் நமக்கு கோவம் வரப்போது. அந்த கோவத்தினால நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். டென்ஷன் ஆச்சுன்னா, நம்ம வந்து அழ ஆரம்பிச்சுருவோம். அதனால அதிகமா டென்ஷன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுருவேன். டென்ஷன் ஆகுற மாதிரி வீட்ல இருக்கிறவங்க யாராவது நம்மகிட்ட பேசினாலும், ஒரு 2, 3 வார்த்தை பேசிட்டு அமைதியா ரூமோட டோர க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியே சைலன்ட்டா படுத்துருவேன். ஒரு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ நல்லா அமைதியா படுத்துட்டு, அதுக்கப்புறமா எந்திரிச்சு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேங்க. உடம்புக்கு முடியலனாலும் யாருக்கிட்டயும் இத செய்யுங்க, அது செய்யுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். என்னால முடிஞ்சா செய்வேன். உடம்புக்கு முடியலையா, என்னால முடியலன்னு போய் படுத்துருவேன். மாசத்துல ஒரு 10 நாள் என்னால ஸ்டெப்ஸே ஏற முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னா, அந்த மாதிரி சமயத்துல அதிகமா ஸ்டெப்ஸும் ஏற மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மேலருந்து கொண்டு வர திங்ஸ் எல்லாத்தையுமே பசங்கள கொண்டு வர சொல்லிடுவேன். அடிக்கடி நெறைய விஷயங்கள் மறந்து போறதுனால, ஒரு சில விஷயங்கள் ஃபோன்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மாசத்துல 20 நாள் நல்லா ஆக்டிவா வேலை செஞ்சாலும், ஒரு 10 நாளைக்கு என்னோட வேலைகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிப்பேன். கையில ஹேண்ட் வாஷ் பண்றது, ஷூ வாஷ் பண்றது, கிளீனிங் வேலை பண்றது, இதெல்லாமே ஒரு 10 நாளைக்கு என்னோட வேலைகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிப்பேன். சரி நமக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் புதுசு புதுசா சொல்றீங்க. எங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா, அவங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நெனைக்கிறேங்க. நம்ம வந்து சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள பார்க்குறோம். நெறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். ரெகுலரா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் சாதாரணமா தான் நமக்கு தெரியும். ஆனா, அந்த சோசியல் மீடியால இத பத்தி ஏதாவது பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எனக்கும் இருக்கு. அப்ப எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு போல அப்படின்னு நமக்கே நம்ம நெனைக்க தோணுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில நான் பெரிய வீடு கட்டணும், நல்ல லக்ஸரியான கார் வாங்கணும், கை நெறைய சம்பாரிக்கணும், நான் நெனைச்ச இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறத விட, இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்த குடுப்பா அப்படின்னு வேண்டுற அளவுக்கு தாங்க ஒவ்வொருத்தர் நெலைமையுமே இன்னைக்கு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறங்க ஒரு 40 வயசு கடந்தவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம பாடியில நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நெறையவே ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. அத புரிஞ்சுக்கிட்டு இப்பவே பக்குவமா நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா இதுலருந்து ஈஸியா கடந்து போகலாம். நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கலாங்க. ஏன்னா, இப்பதான் இந்த 3 வருஷமா எனக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அதிலிருந்தே என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். முக்கியமா அதிகமா பேசுறத நான் குறைச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரா கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அங்க 2 நாள் அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா போதும், பழையபடி நார்மல் ஆயிடுவேங்க. நான் வந்து நெறைய ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துட்டேங்க. முதல்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்மென்டேஷன் தான். ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா ஏறி, தடவாத கிரீம் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. இதனால நெறையவே மனதளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப அதிலிருந்து நான் வெளிய வந்துட்டேன். என்னோட மனசையும் நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். எதுவா இருந்தாலும் நம்ம கவலைப்படுறதுனாலயோ, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலயோ சரியாக போறதில்ல. நம்ம பாடியில இருக்கிற ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டா இருந்தா போதும். எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேங்க. அதுக்காக இந்த பிக்மெண்டேஷனுக்காக நான் எதுவும் பண்றதில்லன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் கேர் எடுக்கிறேன். ஹெல்தி ஃபுட்டா நான் சாப்பிடவும் செய்றேன். பெரிய மெனோபாஸ் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, எனக்கு பிக்மெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம, அதுக்கு தேவையான ஹெல்தி ஃபுட்டு என்ன சாப்பிடணும், என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுங்க. நிச்சயமா பிக்மெண்டேஷன் ரெட்யூஸ் ஆயிடும். ஃபேஸ்ல அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா சூப்பரா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. உங்கள கண்ணாடியில நீங்க பார்க்கும்போதே அவ்ளோ ஸ்மார்ட்டா, சூப்பரா நீங்க தெரிவீங்க. யார் என்ன சொன்னாலும், எனக்கு நான் நல்லா இருக்கேன். என்ன நான் பிரசன்டபிளா வச்சுக்கிறேன். இது ஒண்ணு போதுங்க.
இவ்ளோ விஷயங்கள் நான் பேசுறேன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேட்ஜ் எல்லாம் கிடையாது. என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு, அதுல கிடைக்கிற அனுபவங்கள வச்சு, இப்போ பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்ததுல இருந்தே நெறைய பேர்கிட்ட ஃபோன் கையிலவே இருக்காது. ஏன்னா, பசங்க அவங்க கிட்ட இருந்து ஃபோன புடுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய வீட்ல கெஸ்ட்டும் வந்திருப்பாங்க. கெஸ்ட்ட கவனிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். உங்களுக்கு எப்போ ஃபோன் கையில கிடைச்சு, நீங்க ஃப்ரீ ஆகுறீங்களோ, அந்த மாதிரி சமயத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நைட் நான் டின்னர் பண்ணிட்டேன். நைட்டு வந்து இட்லி தான். தேங்காய் சட்னி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். சண்டே சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன். அதுவுமே மிச்சம் இருந்தது. அத அப்படியே இட்லிக்கு விட்டுட்டேங்க. கொள்ளு ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நைட்டு கொஞ்சம் கொள்ளு ஒரு பவுல்ல போட்டு வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சும் விட்டுட்டேங்க. என் பையனுக்கு இந்த கொள்ளு ரசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த கொள்ளு ரசம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில சகோதரிகள் வந்து இன்னர்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் எல்லாமே மிந்த்ரால ஆர்டர் போட்டுட்டேன். ஒவ்வொன்னா தான் வரும். எல்லாம் மொத்தமா வந்து முடிச்ச பிறகு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல மிடி ட்ரெஸ்ஸும் நான் அப்லோட் பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ செல்லங்களா.